தாவீது கர்த்தர் நல்லவருங்கிறத அவர் ருசித்து பார்த்திருக்கிறார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆளா இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் அந்த 5 புஸ்தகங்களை குறித்து அதை வாசித்து அதை கேட்டு அதில் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்ற ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்காருன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் மேய்ப்பனாக இருந்ததுனால ஆட்டை எப்படி பராமரித்தாரோ அப்படி தான் என்னையும் பராமரிப்பார், நான் அவர் கைக்குள்ளான ஆடாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்போ கர்த்தரை குறித்து சரியான நல்ல ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டதுனால 19வது சங்கீதம், இன்னொன்று 119வது சங்கீதம். 119வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா பெரிய சங்கீதம், இருக்கிறதுல பெரிய சங்கீதம், நிறைய வசனங்கள் அதில் இருக்கிறது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 119வது சங்கீதம் முழுவதும் கட்டளைகள், பிரமாணங்கள், சாட்சிகள், நியாயங்கள், இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ தாவீதுக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு, அவன் மாற்றப்பட்டதுமல்ல, அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினது மாத்திரமல்ல, அவனோடு யார் யார் போய் கூட சேர்ந்து இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே மாற்றப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறினது, அவர்களுடைய குணம் மாறினது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால சாட்சியாக இருந்தார்கள். 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் இவனோடு தாவீதோடு இருந்த கடன்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் மொத்தம் 600 பேர். அந்த 600 பேருமே பெரிய அதிபதியாக தாவீதோடு கூட இருந்து அநேக யுத்தங்களை நடத்துகிறவர்களாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார்கள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன்.